நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. நான் சீமான ரொம்ப விமர்சிக்கிறவன் தான். ஆனாலும் சீமான ஸ்டைல நான் அதுக்கு பதில் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தைகளே பதில் சொல்றேன். அவருக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வரன்னு சொல்லலாம். ஆதவா சார் அவர் தான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி ரஜினிகாந்த் பத்தி கூட ரொம்ப மட்டமா பேசுறாரு, ரசனை குறைவா பேசுறாரு. ஆதவர்ஜுனா வயசு என்ன ரஜினிகாந்த் வயசு? யார பேசுற விவசாய வேணாமாங்க. நீங்க அரசியல் இருக்கீங்க என்ன பேசுவீங்களா? 2 வார்த்தை புதுப்பிவது எழுதிட்டு வள்ளுவர் விமர்சனம் பண்ணுவீங்களா? கம்பராமாயணத்தை விமர்சனம் பண்ணுவீங்களா? 4 வரி இலக்கணமா எழுத துப்பு இல்ல. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா திமுக கூட்டணி வந்துருச்சு. ஆனா இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி விஜய் நல்ல ஒரு இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, வாக்கு சதவீதம் அவருக்கு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி ஜோதிமணியே சொல்றாங்க. எப்படி சார் ஜோதிமணி அக்கா காங்கிரஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு விஜய் பஸ்ல லேசா துண்டு போட்டு வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு அடுத்த தேர்தல் போதும். ஒரு பஸ்ல ஏறிட்டு இன்னொரு பஸ்ல துண்டு போடலாம்ல. நீங்க சென்னை போனா 2 ட்ரெயின்ல புக் பண்றீங்களா சார்? ஒரு ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின்ல தட்கல் போடுறீங்க. அது மாதிரி வெயிட் பண்றாங்க. ஒருவேளை அடுத்த தேர்தல்ல உதவலாம், இல்ல இடைத்தேர்தல் ஏதாவது வந்தா ஏதாவது நடக்கலாம். அவ்வளவுதான். சசிகலா ராமதாஸ் கூட்டணினால எதுவும் 2 பேருமே பாவம். அவர் ஐயா ராமதாஸ் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. ஆனா அவருக்கு பாருங்க 50 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தள்ளாத வயதுல பெரிய சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக அவர் இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா அம்மாவுக்குமே 75-80 வயசு இருக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல, எனக்கு வயது தெரியல. அவங்களும் வயசுல மூத்தவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான். இது 2 பெரிய முதியவர்களும் கூட்டணி வச்சு எப்படி அவங்க இளைஞர்களை கவருவாங்க? ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக, பாமக அன்புமணி ராமதாஸ் இளைஞரா இருந்து முன்னுக்கு. இது ஏதோ உங்களுக்கு ஊடகத்துக்கு ஒரு நாள் செய்தி தானே தவிர வேற ஒன்றும் பெருசா